நாமக்கல் ராசிபுரம் அருகே துப்பாக்கியுடன் இருசக்கர வாகனத்தில் வலம் வந்த ஜோடியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாய் தொல்லையால் பாதிக்கப்பட்ட ஜோடி துப்பாக்கியால் நாய்களை குறிவைத்து வேட்டையாடி வந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த பட்டணம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அருகே நள்ளிரவு 12 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஜோடி ஒன்று துப்பாக்கியுடன் அப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளனர். அப்போது கோவில் வளாகத்தின் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திய அந்த ஆண் நபர் துப்பாக்கியை எடுத்து அப்பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாயை நோக்கி சுட்டுள்ளார். அந்த நாய் துப்பாக்கி சத்தத்தை கேட்டு தலை தெறிக்க ஓடியது. பின்னர் அந்த நபர் மீண்டும் துப்பாக்கியை லோட் செய்யும் காட்சிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. யார் அந்த மர்ம நபர்கள்? நாய்களை குறிவைத்து சுடுவது ஏன் என்பது தெரியாத நிலையில் ராசிபுரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஏர்கன் துப்பாக்கியால் நாய் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் பட்டணம் பகுதியைச் சேர்ந்த வினோத் மற்றும் அவரது மனைவி தேவி என அடையாளம் காணப்பட்டனர். வெறிநாய் ஒன்று தங்களது குழந்தையை கடிக்க வந்ததற்காக ஆத்திரமடைந்தவர்கள் தங்களுக்கு தெரிந்த நபரிடமிருந்து ஏர்கன் ஒன்றை கடன் வாங்கி அந்த நாயை துரத்திச் சென்று சுட்டதாக தெரிய வந்துள்ளது. இதில் அந்த நாய்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இது குறித்து நாமக்கல் காவல்துறையினர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அதன்படி சிசிடிவி காட்சிகளை இணையத்தில் யாரும் தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.